ஹலோ, பிரைஸ் லார்ட். எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கு கர்த்தர் கொடுக்கிற ஒரு வார்த்தை சங்கீதம் 34ஆம் அதிகாரத்தின் 10ஆம் வசனத்தின் கடைசி பகுதி. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. இன்றைக்கு ஆண்டவர் சொல்றாரு, ஏன் என் வாழ்க்கையில இந்த குறை, ஏன் என்னுடைய காரியத்துல மட்டும் இவ்வளவு குறை, எந்த ஒரு காரியத்தை எடுத்து செஞ்சாலும் அதுல ஒரு கரை காணப்படுதே, நான் என்ன பண்றது, எதை செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்கீங்களா? இன்றைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கிறார், நீங்கள் உண்மையை கர்த்தரை தேடுவீர்கள், ஆனால் உங்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது, ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு. இந்த வேளையில யார் யார் எந்த நன்மைக்காய், எந்த குடும்பத்தின் தேவைகளுக்காய் கர்த்தரிடமாய் உட்கார்ந்து அழுது கொண்டிருக்கீங்களா? இந்த நேரத்துல படுக்கையில படுத்துட்டு, ஆண்டவரே நீங்க என் கூட தான் இருக்கீங்களா, என்னால இந்த காரியத்துல உம்முடைய கர்த்தரின் கரத்தை பார்க்க முடியலையே, என்னால இந்த நன்மையை ருசிக்க முடியலையே, என்னால இந்த காரியத்தை செய்ய முடியலையேன்னு சொல்லிட்டு உட்கார்ந்து அழுது கொண்டிருக்கீங்களா? இன்றைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்கிறார், அவரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஆண்டவர் சொல்றாரு, எப்பா எல்லாருக்கும் ஏதாவது ஒரு குறை இருக்கும், ஆனா கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு மட்டும்தான் ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று வசனம் எழுதி இருக்குது. இன்றைக்கு அந்த நல்ல ஆண்டவரை நோக்கி பாருங்க. ஆண்டவரே உம்மை தேடுனா குறையில்லைன்னு சொல்லி இருக்குதே. ஆண்டவரே நாங்க உங்களை மட்டும் தானே நம்பி இருக்கோம், நாங்க உங்களை மட்டும் தானே நாங்க விசுவாசிக்கிறோம், உங்களை மட்டும் தானே நாங்க சார்ந்திருக்கிறோம், எங்களுடைய நன்மைகளை ஆண்டவர் ஃபிளரிஷ் பண்ணி கொடுங்க, எங்களை சந்தோஷப்படுத்துங்கன்னு சொல்லி ஆண்டவர் இடத்துல கேட்போம். நிச்சயமாகவே கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல பரமபிதாவே, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று வசனம் சொல்கிறது. ஆண்டவரே என்னோடு இணைந்து எத்தனை பேர் ஜெபித்துக் கொண்டிருக்காங்களோ, எந்த நன்மைக்காய் ஆண்டவரே இன்னைக்கு வரும், நாளைக்கு வரும், ஆண்டவரே இந்த காரியம் இன்னைக்கு நடந்துரும், அன்னைக்கு நடந்துரும் சொல்லிட்டு எந்தெந்த காரியத்துக்காக ஆண்டவரே எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்காங்களோ, என் கர்த்தர், நீர் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று சொன்ன தேவன் இந்த வேளையிலே அவர்களுடைய குறைகளை எடுத்து போட்டு நன்மையை கட்டளையிடுவீராக. இயேசுவின் நாமத்தினாலே நன்மையை கட்டளையிடுவீராக. ஆண்டவரே நீர் அவர்களை நன்மையினால் நிரப்புவீராக. ஆண்டவரே எங்களுடைய கண்கள் உங்களை மட்டுமே நோக்கி கொண்டிருக்கிறது. ஆண்டவரே என் கர்த்தர் நன்மையை கட்டளையிடுங்க. ஆண்டவரே அப்பா, நாங்க ஆண்டவரே எத்தனை பேர் ஆண்டவரே பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து, ஆண்டவரே அவங்களுடைய திருமண வாழ்க்கை குறித்து, ஆண்டவரே வந்திருக்கிற புதிய பிள்ளைகளை குறித்து, ஆண்டவரே குடும்பத்தை ஆண்டவரே எதிர்காலத்தை குறித்து என்னென்ன காரியங்களுக்காய் ஜெபித்துக் கொண்டிருக்காங்களோ, ஒரு வயதான தாயாரை நான் பார்க்கிறேன், நீங்க படுத்துக்கிட்டே ஆண்டவரே எனக்கு இரக்கம் பண்ண காட்ட மாட்டீங்களா, எனக்கு இந்த காரியத்துல ஒரு நன்மையை செய்ய மாட்டீங்களா, ஆண்டவரே நான் உட்காரும் போது எழுந்து கொள்ளும் போது இந்த காரியத்தை குறித்து தானே ஆண்டவரே புலம்பிக் கொண்டிருக்கேன், என் கர்த்தர் இறங்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக் கொண்டிருக்கீங்களே. தாயாரை உங்களை பார்த்து சொல்றாரு, உங்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. உங்களுடைய கண்கள் மூடுவதற்கு முன்பாகவே எந்தெந்த காரியங்களுக்காக நீங்க ஜெபிச்சீங்களோ அத்தனை காரியங்களுக்கான பதில உங்களுடைய கண்கள் காணும் என்று கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். கர்த்தர் அப்படியே செய்ய போறீங்களே, உமக்கு நன்றி. உம்மை தேடி வந்திருக்கிற எங்களுக்கு எந்தவித குறைவில்லாமல் நீங்க நடத்துறீங்களே, அதுக்காக உமக்கு நன்றி. நீர் எங்களோடு இந்த வழி நடத்துங்க. இரவில் நல்ல உறக்கத்தை தாங்க. காலை எழுந்து உங்க நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை செய்யுங்க. எல்லாவற்றையும் ஒப்படைக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பரமபிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.